வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. Think about it. Hey traders, greetings for the day. This is Failure Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம MACD இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ MACD இண்டிகேட்டருக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ வெப்சைட்குள்ளே போயாச்சு. ஸோ ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு MACD அப்படின்னு டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாக ஹிஸ்டோகிராமோட ப்ளூ லைன் ரெட் லைன் அப்படின்ற ஒரு சார்ட்டோட ஒரு MACD இண்டிகேட்டர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஃபாஸ்ட் லென்த்து ஸ்லோ லென்த்து ஆசிலேட்டர் மூவிங் டைப்பும் சிக்னல் மூவிங் டைப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இண்டிகேட்டர் செட்டப் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு டைவர்ஜென்ஸ்ன்ற ஒரு டாபிக் பற்றி தெரியணும். ஸோ டைவர்ஜென்ஸ் வந்து எதுவும் இல்லைங்க. இப்போ ஒரு சிம்பிளாக மார்க்கெட்டில் வந்து ஒரு M பேட்டர்னோ இல்லை ஒரு W பேட்டர்னோ ஃபார்ம் ஆகும்போது இந்த டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து நான் வந்து ரெகுலர் டைவர்ஜென்ஸ் ஹிடன் டைவர்ஜென்ஸ் அப்படின்ற ஒரு 2 டாப்பிக்கை பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ ரெகுலர் டைவர்ஜென்ஸ்னால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா, அதாவது ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே பொட்டன்ஷியல் தரப்போதா அப்படின்ற ஒன்றத்தை காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலர் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்க போதா ட்ரெண்டில் அப்படின்றத பார்க்குறது தான் நமக்கு வந்து ஹிடன் டைவர்ஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலர் டைவர்ஜென்ஸில் வந்து நமக்கு வந்து W பேட்டர்னோ M பேட்டர்னோ ஃபார்ம் ஆகணும் நமக்கு இந்த இண்டிகேட்டரில் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா W பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இட் சீம்ஸ் த மார்க்கெட் வில் கெட் ரிவர்சல் சூன். ஸோ அதனால் நமக்கு இந்த 2 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் வால்யூமோட ஃபார்ம் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைவர்ஜென்ஸ் பாயிண்ட் ஃபார்ம் ஆகிட்டு அதே மாதிரி செகண்ட் டைவர்ஜென்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபுல் வால்யூமோட ஃபார்ம் ஆகிட்ட பிறகு தான் நம்ம இதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நல்ல அக்யூரசி தரும். ஸோ இந்த 2 டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரெட் லைன் அதுதான் இந்த 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து இங்கே இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 0 லெவல் இருக்குல்ல, இந்த ஹிஸ்டோகிராம் முடியும் போது தான் நமக்கு அந்த 0 லெவல் வரும். ஸோ இந்த லெவலையும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வால்யூம் கொடுக்க போகுது, கரெக்டுங்களா? ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தரும், மேலே ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த MACD இண்டிகேட்டர் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ரிவர்சல் பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்செக்ட் ஆகும்போது ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் நல்லா மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அங்கே வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் தரும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய 15 minutes 30 minutes கூட ட்ரை பண்ணலாம். பட் அந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த MACD இண்டிகேட்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகுதுல இந்த ப்ளூ லைனோ ரெட் லைனோ இங்கே ட்ரேட் எடுக்கிறது பெட்டரா, அப்படி இல்லைன்னா இந்த 0 லெவலில் ட்ரேட் எடுக்கிறது பெட்டரா அப்படின்னு ஒரு 2 கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட வால்யூம் பாருங்கள். ஸோ இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட வால்யூமில் வந்து இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற லெவலில் வந்து தொட்டிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து 0 லெவலில். ஸோ 0 லெவலில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 0 லெவலில் வந்து பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா மார்க்கெட்டோட ஹிஸ்டோகிராமை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டோட ஹிஸ்டோகிராம் வந்து மோஸ்ட்டாக வந்து வால்யூம்ஸ் இங்கே கொடுத்துருக்கணும், புரியுதுங்களா? மோஸ்ட்டாக வால்யூம்ஸ் வந்து அந்த 0 லெவலுக்கு கொஞ்சம் மேலே அதிகமாக வால்யூம்ஸ் கொடுக்கும்போது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த பர்டிகுலர் லைனில் வந்து டார்கெட்டாக பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ இதுதாங்க இந்த இண்டிகேட்டரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அக்யூரசி நான் தரேன்னு நம்புகிறேன் 4 hours டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் நம்புகிறேன். Hope you guys like this video. See you on the next video guys. Bye guys. Thank you.